தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் தாவேக தேர்தல் பரப்புரையின் போது 40 பேர் உயிரிழந்த நிலையில் தாவேக தலைவர் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். கரூரில் நிகழ்ந்த மரண சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த இமெயில் ஒன்றில் விஜய் வீட்டில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக நீலாங்கரை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை நடத்தி வருகிறார்கள். அதே போல வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியோடு சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போலீசார் தரப்பில் இந்த மிரட்டல் என்பது புரளி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மிரட்டல் விடுத்த நபர் குறித்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதே போல சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய இலங்கை துணை தூதரகம் மற்றும் ஆயிரம் விளக்கு பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய பிரிட்டிஷ் துணை தூதரகம் ஆகிய அலுவலகங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு இந்த மிரட்டல் இமெயில் வந்திருக்கிறது. 2 தூதரங்களிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சமீபத்தில் இந்த இமெயில் மூலமாக மிரட்டல் விடுக்கக்கூடிய சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. ஆனால் இதுவரை மிரட்டல் விடுக்கக்கூடிய நபர்களை காவல்துறை கைது செய்யவில்லை. தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.